சூர்யா என்ன பண்ணுறாரு, ஸ்வேதா வச்சு மகாவை ரொம்ப வந்து பழி வாங்கிட்டே இருக்காரு. அவங்கள ரொம்ப வெறுப்பேத்தி பார்க்குறாரு. நான் மகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வீட்ல என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ராஜலக்ஷ்மி மகா கிட்ட பொறுப்பு எல்லாத்தையும் வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு தான் இந்த கொத்து சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொத்து சாவியும் குடுக்குறாங்க. மகா வந்து வேணான்னு சொன்னா கூட வம்பு பண்ணி குடுக்குறாங்க. அதனால மகாவும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த கொத்து சாவிய எப்படியாவது திருடி, உள்ள இருக்க பணத்த திருடி மகாவ மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவும் வந்து அம் எப்பவும் போல சித்ராவும் முயற்சி பண்றாங்க. ஆனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்த திருடி 2,00,000 வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சாவிய வந்து எடுத்துகிட்டு போயிட்டு குடுக்குறாங்க. ராஜலட்சுமி கிட்ட, "இங்க பாருங்க, உங்க மருமக கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி போட்டு போயிட்டான்னு" சொல்லிட்டு அனாமிகா குடுக்குறாங்க. அத பார்த்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவள பின்தொடர்றது தான் உங்க வேலையான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாங்க. சூர்யாவ ஃபாலோ பண்ற மகா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்வேதா மேல சூர்யா வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு டைவர்ஸ் வந்து ஆனோனே வந்து, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" அவரு வந்து அவங்க முன்னாடியே வந்து வேணும்னே சொல்றாரு. அத கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில மகா என்ன பண்றாங்க, ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க வந்து விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி மீட்டிங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சூர்யா வர லேட் ஆனதால மகாவே இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி நல்லபடியா முடிச்சிடுறாங்க. இதனால வந்து அவங்க மாமனாரு எல்லாருமே பாராட்டுறாங்க. இத பார்த்து சூர்யா வந்து செமையா டென்ஷன் ஆயிறாரு. மகாவ போட்டு எதுக்காக வந்து நான் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த மீட்டிங்க முடிச்சேன்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. "இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் ஸ்வேதாவ தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வந்து என் வாழ்க்கையிலேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அதனால மகா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. "ஏன் சூர்யா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. "அவளெல்லாம் அப்படிதான் பண்ணணும். வேற வழி கிடையாது. அவ ரொம்ப நல்லவ தான். ஆனா ஏன் அவ கூட நான் சேர்ந்து வாழ முடியாது இல்லையா? அதனால அவ வாழ்க்கை பாழாக்கக்கூடாது. அவ நல்லபடியா யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டு ஸ்வேதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை மகா வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அழறாங்க. அப்போ கரெக்டாக வந்து பாட்டி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சூர்யா எப்படி ஸ்வேதா வச்சு வெறுப்பேற்றுறானோ அதே மாதிரி வந்து நீயும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட பழகி அவனை வெறுப்பேற்றணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து அதுக்கான வேலையும் பண்ணுறாங்க. அதன்படி வந்து அவங்க மாமாவை வந்து வர வைக்கிறாங்க. மகாவோட மாமாவை நடிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து வந்து சூர்யா வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. மகா அவங்க மாமாவும் நெருங்கி பழகிறத பார்த்துட்டு செம்மையா வந்து கடுப்பாகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. மகா வந்து பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்டையும் வந்து மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அனாமிகாவுக்கும் வந்து சித்ராவுக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா பணத்தை வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நான் எனக்கு தான் மகா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சித்ரா. உடனே சித்ரா வந்து போய் பணத்தை தேடுறாங்க. பார்த்தா வந்து பீரோலேருந்து வந்து பணத்தை எடுத்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, "இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் அவ்வளோதான் உங்கள நான் 2,00,000 ரூபா வந்து எடுத்தேன், நீ 5,00,000 ரூபா எடுத்தேன்னு" கேட்குறாங்க. "அதுக்கு பெனால்ட்டியாக தான் எடுத்தேன். இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க வந்து சித்ரா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து மகாவும் அதுக்கப்புறம் அவங்க மாமாவும் வந்து சந்தோஷமாக வந்து பழகிட்டு இருக்காங்க. அவங்க மாமா வீட்லேயே வந்து தங்க வைக்கிறாங்க பாட்டி அவங்க வீட்லேயே. அதனால வந்து சூர்யா செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது விட்டு கேட்குறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அவங்கள பார்க்க அவங்க 2 பேரும் ஜோடியாக பார்க்க சூர்யாவுக்கு டென்ஷன் தாங்கவே முடியல. சித்ரா என்ன பண்ணுறாங்க, மகா வந்து இந்த மாதிரி வந்து யார் கூடயும் நெருங்கி பழக மாட்டா, அவள் பழகுறான்னா ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க. உடனே மகாவையும் வந்து அந்த புதுசாக வந்த அவங்க மாமாவையும் வந்து ரொம்ப தப்பாக வந்து சித்தரித்து பேசுகிறாங்க. இதை கேட்டு ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. 3 பேருமே வந்து சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அனாமிகா, சித்ரா, அதுக்கப்புறம் வந்து காயத்ரி 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரையும் வந்து வச்சு வாங்குறாங்க. நம்ம வந்து ராஜலட்சுமி, "எவ்வளோ தைரியமாக இருந்தால் என் மருமகளை பற்றி தப்பாக பேசுவ? இங்கே பாருங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், என் மருமக நெருப்பு மாதிரி, அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவ்வளோ பரிசுத்தமானவ. அவளெல்லாம் பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே எந்த தகுதியுமே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து பேசுனீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எச்சரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து மகா கேட்குறாங்க. மகா வந்து யோசிக்கிறாங்க, அத்தைக்கு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை, இந்த வீட்டில் யார் வேணாலும் தப்பாக பேசலாம், ஆனால் அத்தை என்னை தப்பாக நினைக்கல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து, "நான் சொன்னேன்ல, ராஜலட்சுமி வந்து ரொம்ப நல்லவ, அவள் கோபக்காரி, ஆனால் அவள் மனசில் எப்பவுமே வந்து கலங்கம் இல்லாதது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து மகா சொல்கிறாங்க, "ஆமாம், அத்தை வந்து என் மேலே இவ்வளோ வந்து நம்பிக்கை வச்சுருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அவளுக்கு மனுஷங்களை பற்றி தராதரத்தை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் வேணும்னு வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் எவ்வளோ பேசினாலும் சரி, அதை வந்து ராஜலட்சுமி எடுத்துக்கிறாளா பார்த்தியா? நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சூர்யா வேணால் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கலாம், ஆனால் ராஜலட்சுமி புரிஞ்சுக்கல பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. "ஆமாம் பாட்டி, உண்மையிலே அத்தை வந்து ரொம்ப நல்லவங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து, அம்மா ஏன் வந்து சந்தேகப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.